ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான பேசிக்கான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் வச்சு பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டு இதிலேருந்து ஒரு வாசம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதும் இதில் 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை விட. ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாகி வர்றது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு நல்ல வாசம் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இதை கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் பச்சை மிளகா 2 மிளகா போட்டுக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கூடவே சோம்பை வறுத்து அரைச்சி அது 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்ததாக மல்லித்தூள் 2 டீஸ்பூன். அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சோம்புத்தூளும் சீரகத்தூளும் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துறோம். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். பட் அரைச்சி சேர்க்கும்போது நல்லா வதக்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதிலிருந்து அப்படியே ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக அப்படியே ஒரு சாந்து மாதிரி ஆயிடுச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்த இதில் நம்ம சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன் 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் லெக் பீஸ் அப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இதில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணால் சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். ஸோ சிக்கனை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் ஸ்டாக் வெளியே வர மாதிரி வதக்கணும். வதக்கிறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். இது எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். பட் இந்த சிக்கன் சீக்கிரமாக குக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழம்பா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கிரேவியாக வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அளவாக சேர்த்து பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக தண்ணி சேர்க்கக்கூடாது, முன்னாடியே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா எச்சா இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை ஆக விட்டுறலாம், அப்படி கூட பண்ணலாம். பட் கம்மியாக சேர்த்துட்டு பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிட போகிறோம். இந்த சிக்கன் நல்லா வெந்து வரணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுறேன். ஸோ இது வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மேலேயே வெந்திருக்கு. இந்த டைமில் நல்லா வாசனைக்காக இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லை எந்த கிரேவி பண்ணிங்கனாலுமே கரம் மசாலாவை முன்னாடியே சேர்க்குறத விட இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்து பாருங்களேன், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி அந்த மாதிரி.
1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான். இனி வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். இப்போவே வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் நல்லா பஞ்சு மாதிரி வேக விட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும். அந்த கிரேவியெல்லாம் நல்லா அந்த பீசஸ்க்குள்ளே இறங்கிடும். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாம் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நம்ம சிக்கன் கிரேவி அருமையாக பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை தூவிக்கிறேன் வாசனைக்காக. அப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுற வேண்டியதுதான். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் சிக்கன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ரொம்ப ரொம்ப பேசிக்கான இந்த சிக்கன் கிரேவியை யார் வேணாலும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும், ரைஸ் வெரைட்டிஸுக்குமே ரொம்ப நல்லா போகும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.